எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சரியான சண்டைங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வேன் மிஸ் பண்ணுறதுனாலே பயங்கர சண்டை வரும் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். 100ல் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது எப்படின்னா எப்படிங்க, நம்மளுக்கு எல்லா நாளும் பர்ஃபெக்டாக இருக்குமா, ஒரு நாள் முன்ன பின்ன அப்படி ஆக தானே செய்யும். அப்போ தான் நம்மளுக்கு கோவம் வரும் பாருங்கள். எங்கடா காமிக்கிறதுனே சொல்லி தெரியாது. இந்த மாவை அடித்து துவைக்கிற மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் அடித்து துவைக்க முடியாது. இருந்தாலும் அவங்கள மனசில் வச்சுட்டு இந்த மாவை பிசைஞ்சாச்சு. தூளாக கிடக்கிற இந்த மைதா மாவு கூட நம்ம பேச்சை கேட்டு ரொட்டியாக மாறிடுதுங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்டை சமாளிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? 1000 சண்டைகள் வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுக்கும் போது வர ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க, சொல்லவே முடியாது. நம்ம மைண்ட் லெவலில் நம்மள ஒரு செஃப்பா நினைச்சிட்டு நம்ம என்ன சமைக்கணும்னு தோந்தோ அதை சமைச்சு கொடுக்குறோம். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஏதோ ஒரு சின்ன ஸ்மைலோட சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபைனலி அன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சிருந்தா தான் என்ன கொஞ்சம் ஹாப்பி மூட்ல இருந்தனால அவருக்கு பிடிச்ச மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியனும் நானும் தாங்க செஞ்சு வச்சிருந்தேன். அதே கோவமா இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எது பிடிக்காதோ அதான் செஞ்சு வைப்பேங்க.